மண்ணில் தாயின் திருவுருவை காணும் இந்த புனித தேசம் யுகம் யுகமாக கோலோச்சும் சிம்மவாகினி பாரத அன்னையின் வடிவில் இந்த பூமியை போற்றி வருகிறது. ஆனால் பல நூற்றாண்டுகளின் அடிமை இருள் மிகவும் ஆழமாக இருந்ததால் தேசத்தின் தன்மானமும் அதில் கரைந்து போனது. வந்தே மாதரம், வந்தே மாதரம், சுஜலாம் சுஃபலாம் மலயஜ சீதலாம் ஷஸ்ய ஷாமலாம் மாதரம், வந்தே மாதரம். பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்கள் 150 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த அழியாத பாடலை 1875 தனது அமர நாவலான ஆனந்த மடத்திற்காக எழுதினார். பிரிட்டிஷ் அடிமைத்தனம் மற்றும் அவர்களின் பெருகி வந்த கொடுமைகளுக்கு எதிராக நாட்டில் அமைதியின்மை அதிகரித்து கொண்டிருந்தது. அப்போது 1896 குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் வந்தே மாதரத்தை முதலாக பொதுவெளியில் இசையுடன் பாடி அதனை நாட்டிற்கு அர்ப்பணித்தார். வந்தே மாதரம் பாடலை கேட்டதும் நாட்டில் மின்னல் பாய்ந்தது போல் உணர்வு எழுந்தது. உணர்விழந்து கிடந்த இந்திய மக்கள் மனதில் தேசபக்தியின் எழுச்சி புது அலை பரவியது. விரக்தியின் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த தேசத்தின் ஆன்மாவை வந்தே மாதரம் உலுக்கி எழுப்பியது. பாலகங்காதர திலகர், சுவாமி அரவிந்தர், லாலா லஜபதி ராய், மகாத்மா காந்தி, வீர் சாவர்கர் போன்ற மகத்தான தலைவர்கள் வந்தே மாதரத்தை மக்களின் வெற்றி குரலாக மாற்றினார்கள். விரைவிலேயே வந்தே மாதரம் பிரிட்டிஷ் பொருளாதார கொள்கைகளுக்கு எதிரான எதிர்ப்பின் சின்னமாகவும் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் பொங்கி எழுந்த தேசத்தின் உணர்வுகளின் பிரதிபலிப்பாகவும் மாறியது. சந்திரசேகர் ஆசாத் மற்றும் அவரது புரட்சிகர தோழர்கள் வந்தே மாதரத்தை தங்கள் முழக்கமாக ஏற்றனர். ராம் பிரசாத் பிஸ்மில், அஷ்பாக் உல்லா கான் மற்றும் அவர்களது தோழர்கள் வந்தே மாதரம் பாடிக்கொண்டே தங்கள் உயிரை தியாகம் செய்தனர். அதேபோல் பகத்சிங் நீதிமன்றத்தில் பாரத மாதாவுக்கு ஜே என்று முழங்கி ஆங்கிலேயரின் உறக்கத்தை கெடுத்தார். மேலும் வந்தே மாதரம் என்ற முழக்கத்துடன் சுகதேவ், ராஜகுரு ஆகியோருடன் தூக்கு மேடையில் ஏறினார். எத்தனையோ புரட்சியாளர்கள் வந்தே மாதரம் என்று முழக்கமிட்டு ஆங்கிலேயரின் தடியடிகளையும் குண்டுகளையும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டு உயிர் தியாகம் செய்தனர். வங்காளத்தில் வங்கப் பிரிவினை இயக்கத்தில் இருந்து மகாத்மா காந்தியின் ஒத்துழையாமை இயக்கம் வரையிலும், பின்னர் ஆகஸ்ட் புரட்சியின் வெள்ளையனே வெளியேறு என்ற மக்கள் எழுச்சி வரையிலும் வந்தே மாதரமே சுதந்திர போராட்டத்தின் முக்கிய உத்வேகத்தின் ஆதாரமாக திகழ்ந்தது. சுதந்திரம் பெற்ற பிறகு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் 1950 ஜனவரி 24 அன்று அரசியலமைப்பு சபையில் வந்தே மாதரத்தை தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்வது குறித்த தனது அறிக்கையை படித்தார். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதன் மூலம் சுதந்திர இந்தியாவுக்கு வந்தே மாதரம் தேசிய பாடலின் புனிதமான மரபு கிடைத்தது. 2 வார்த்தைகளிலேயே மக்களின் இதயங்களில் தேசபக்தியின் உணர்வுகளை பொங்கச் செய்யும் எல்லையற்ற ஆற்றல் பொதிந்துள்ளது. வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதற்கான அனைத்து முயற்சிகளுக்கும் பின்னால் வந்தே மாதரம் முக்கிய உத்வேகமாகவும் உள்ளது. எனவே வருங்கால தலைமுறையினருக்காக கலாச்சார பாரம்பரியத்தை முன்னெடுத்துச் சென்று இப்போது நாம் வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டையும் மறக்க முடியாததாக ஆக்க வேண்டும். வாருங்கள், நாட்டு மக்கள் அனைவரும் வந்தே மாதரத்தின் புகழை பாடுவதற்கு தேசபக்தியால் நிரம்பி ஒரு முயற்சியை மேற்கொள்வோம். வந்தே மாதரம் 150.in என்ற இணையதளத்தில் உள்நுழையவும். ஸ்டெப் 1 பட்டனை அழுத்தி உங்கள் விவரங்களை பூர்த்தி செய்யவும். ஸ்டெப் 2 பட்டனை அழுத்தி தேசிய பாடலான வந்தே மாதரத்தை பாடி உங்கள் வீடியோவை பதிவு செய்யவும். ஸ்டெப் 3 பட்டனை அழுத்தி பதிவு செய்யப்பட்ட உங்கள் வீடியோவை இந்த தளத்தில் பதிவேற்றம் செய்யவும். ஸ்டெப் 4 பட்டனை அழுத்தி உங்கள் சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்ளவும். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நமது தீவிர பங்கேற்புடன் வந்தே மாதரம் 150வது ஆண்டு விழாவை மறக்க முடியாததாக மாற்றுவோம்.